ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற பிரதமர் மோடியின் முழக்கத்திற்கு ஏற்ப காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் நோக்கத்தில் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்வு 3வது ஆண்டாக சிறப்பாக நடைபெற்று வருவதாக வாரணாசி மாவட்ட ஆட்சியரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான ராஜலிங்கம் தெரிவித்துள்ளார். காசி தமிழ்ச் சங்கமத்திற்கான ஏற்பாடுகள் குறித்தும் பிரதமரின் தொகுதியான வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய திட்டங்கள் குறித்தும் அவருடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சார் வணக்கம். காசி தமிழ் சங்கமம் தமிழ்நாட்டுக்கும் காசிக்கும் இடையே இருக்கக்கூடிய பழமையான பாரம்பரிய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்குது சார்? காசி தமிழ் சங்கமம் இது 3வது எடிஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு. நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி காசிக்கும் தமிழ்நாட்டுக்குமான எந்த விதமான ஒரு கலாச்சார ரீதியான தொடர்பு காலங்காலமாக இருந்துட்டு வந்திருக்குது. அப்படின்றத பேஸ் பண்ணி தான் ஒரு காசி தமிழ் சங்கமத்தோட தீமும் வச்சுருக்கிறோம். இந்த வருஷம் அகஸ்திய முனிவர் தான் தீம். அகஸ்திய முனிவர் அவர் தமிழ் மொழிக்கு அளித்த அவருடைய பங்களிப்பு, அப்புறம் தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவ முறைக்கு அவருடைய பங்களிப்பு, இதை பேஸ் பண்ணி தான் இந்த வருஷ தீம் இருந்தது. இப்போது தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட எல்லா அதை கலை கலாச்சாரம் ரீதியான எல்லா இங்கே அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் அங்கே எக்ஸிபிஷன் போட்டிருக்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற லோக்கல் பாப்புலேஷன் தமிழ் கலாச்சாரம்னா என்ன, தமிழ் நாடு தமிழ் மொழியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. அங்கேருந்து வரவங்க காசியில் எந்த அளவுக்கு தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இருக்குது, இங்கே இருக்கிற அடையாளங்கள் என்னென்ன, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. ஸோ அவங்களோட ஐட்னரி என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னா, அவங்க இங்கே இருக்கிற கலாச்சாரத்தையும் அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அது இல்லாமல் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது இங்கே இருக்கிற ஒரு தமிழ் பாப்புலேஷன் 7-8 தலைமுறையாக இங்கே செட்டில் ஆகி இருக்கிறாங்க. அவங்களோட இன்ட்ராக்ஷன், சுப்பிரமணியம் பாரதியார் அவங்க இங்கே காசியில் தங்கி இருக்கும்போது அவர் வாழ்ந்திருந்த அந்த வீடு, அந்த மாதிரி அந்த அனுமான் காட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இப்போ எந்த குழு இங்கே வராங்களோ அவங்களோட இங்கே வாரணாசியில் இருக்கக்கூடிய குழு, அதாவது இப்போ மாணவர் குழு வந்தால் இங்கே இருக்கிற மாணவர்கள், விவசாயிகள் குழு வந்தால் இங்கே இருக்கிற விவசாயிகள், இவங்களுக்கு இடையே ஒரு கலந்துரையாடலும் நடக்குது. ஸோ இது ஒரு பேசு பொருளாக ஆக்கப்படும் போது அதிகாரத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை சாமானியர்களாக இருக்கட்டும், இவங்க இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வருது. இவ்வளோ ஒரு பெரிய அவுட்ரீச் இருக்கிறதால தமிழ் பற்றி தெரிஞ்சுக்கிறதும் தமிழ் இலக்கியங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளாக கிடைத்த வரவேற்பின் அடிப்படையில் தான் இப்போ 3வது ஆண்டும் இன்னமும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் இப்போ நடக்கக்கூடிய இந்த மகா கும்பமேளா காரணமாக நீங்கள் பேசும்போது 50 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த மாநிலத்தை நோக்கி வந்துட்டுருக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்கிறீங்க? இது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று தான். கும்பமேளாவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 40 கோடி வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஸோ இங்கே வாரணாசிக்கு ஒரு 10 கோடி வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறதுக்கு எல்லா பிளானிங், அது சம்மந்தப்பட்ட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்ணுற எல்லாமே அதை எதிர்பார்த்து தான் பண்ணியிருந்தோம். அதை விட கொஞ்சம் கூட்டம் இங்கே நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதை விட அதிகமாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக அவங்களுக்கான பேசிக் கம்யூனிட்டிஸ், அவங்க இப்போ லைனில் எவ்வளோ கம்மி நேரமாக நிற்க முடியுமோ அவ்வளோ கம்மி நேரம் நின்றுட்டு அவங்களுக்கு தரிசனம் கிடைக்கிற ஏற்பாடாக இருக்கட்டும். அண்டு அது சம்மந்தப்பட்ட அவங்க டிரான்ஸ்போர்ட்டு லாஜிஸ்டிக்கு, அவங்க பார்க்கிங் ஏரியா, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், பார்க்கிங்கில் இருந்து கோயில் வரைக்கும் வர்றதுக்கான இல்லை வேறு இடத்துக்கு போகிறதுக்கான இது, இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுடைய அன்றாட வாழ்க்கை, இங்கே குறிப்பாக 8ஆம் வகுப்பு வரைக்கும் இப்போது ஆன்லைன் கிளாஸ் தான் சஜஸ்ட் பண்ணி அதுதான். ஏன்னா அவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதும் வர்றதுமே பெரிய சவால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதுவே ஆன்லைன் கிளாஸஸாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி க்ரௌடு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடு எல்லாத்தையும் முன்னாடியே பண்ணினதால் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் போயிட்டுருக்கு. பிரதமருடைய சொந்த தொகுதி இந்த வாரணாசி தொகுதி. இங்கே ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கீங்க. நாட்டுக்கே முன் உதாரணமாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் மத்திய அரசு சார்பில், மாநில அரசு சார்பில் செயல்படுத்தக்கூடிய முக்கியமான திட்டங்கள் என்ன? வருங்காலத்தில் ஏதேனும் புதிய திட்டங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சார்?
வாரணாசின்றதுக்காக தனியாக எதுவும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது தனியாக கொடுக்கறதில்ல. மற்ற எல்லா மாநிலங்கள்லேயும் எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்கிற திட்டம் தான் மத்திய அரசு திட்டம் எல்லாமே இங்கே சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக சில ப்ராஜெக்ட்ஸ் இந்த நகரத்துக்கு ரொம்ப தேவையான அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே போயிட்டுருக்கு. குறிப்பாக இங்கே டிராஃபிக்கை பற்றி சொல்லணுன்னா அந்த ரோப்வே ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஹெல்த்துக்கு இங்கே ஈஸ்டர்ன் யூபியோட இது ஹெல்த் சென்டர். ஸோ அது சம்மந்தப்பட்ட நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ரோட் நெட்வொர்க்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா வரவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் சுலபமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. எல்லா இடத்துலையுமே இந்த கோயில் கட்டினதுக்கப்புறம் பக்தர்களோட வரவு அதிகமானதால் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயுமே அந்த லோடு வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷன் அந்த ப்ராஜெக்ட்டும் போயிட்டுருக்கு. ரயில்வே இது எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட்டும் போயிட்டுருக்கு. அண்ட் ரோப்வே ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த எல்லா மாவட்டங்கள்லையும் செயல்படுத்தப்படக்கூடிய மத்திய அரசு திட்டத்துக்கு அதிகமாக இந்த திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுருக்கு.